ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவ தூதனால் மரியம்மாளுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் பேரு அவ்விதமாக எழுதப்படுகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்றால் அவர் நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அவ்விதமாக நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கள் அநேக பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பிறந்து அவர்கள் ராஜ குடும்பத்திலே பிறந்து அவர்கள் ராஜாக்களாக்கப்படுகிறார்கள். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜனாகவே இருந்தவர். இந்த உலகத்தில் அவர் ராஜாவாக பிறந்தார். இந்த ராஜாவாக ஆளுவதற்காக பிறக்கவில்லை, அவர் அடிமையாக பிறந்து அருமையானவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் மீட்டெடுத்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற்றுவதற்காகவே அவர் அடிமையின் கோலை எடுத்து ராஜாவினுடைய ஸ்தானத்தை இழந்து அடிமையின் கோலத்தில் அவர் பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்நாட்களிலே அவர் எதற்காக வந்தார், ஏன் வந்தார், எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், அவர் பிறப்பினாலே நமக்கு என்ன விமோச்சனம், என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்து அதிகமான செய்திகள், பலவிதமான கருத்தரங்கள் அவ்விதமாக நடைபெறுகிறது. நாமும் அவ்விதமாக இயேசு ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து நாம் அநேகமாக நாம் தியானித்து வருகிறோம். பெரும்பாலான மக்கள் விசேஷமாக இயேசு பிறந்ததுனால நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைத்தது, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பண்டிகையை கொண்டாடுவார்கள். விசேஷமாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக அவர் கொடுத்தார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையானது பண்டிகைகளை நமக்கு ஆசரிக்கும்படியாக கொடுத்தது. இயேசு பிறந்தபோது ஒரு பிறப்பின் பண்டிகையை எங்கேயாகிலும் கொண்டாடினார்களா? அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களை என்னுடைய பிறப்பின் நாளை பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று அவர் சொன்னாரா? அப்போஸ்தலருடைய காலத்தில் எங்கேயாகிலும் கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடப்பட்டதா? அப்போஸ்தலர்களால் அவ்விதமாக கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினதாகவும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்படி என்றால் இந்த பண்டிகை எப்பொழுது நுழைந்தது என்பது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு இவ்விதமாக அதற்கு அப்புறமாக அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பின்னால் தான் அருமையானவர்களே, கான்ஸ்டான்டின் ராஜா, ரோமாபுரியினுடைய அரசனாகிய கான்ஸ்டான்டின் ராஜா, அவருடைய கீழ் இருக்கிற ரோமன் கேத்தலிக் போன்ற இவர்கள் மூலமாக பண்டிகைகளை திருச்சபைக்குள் நுழைத்து விட்டார்கள். எதற்காக இயேசு பிறந்தார் என்பதை மறைத்துவிட்டு அதை மக்களுக்கு போதிப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்ற சில கட்டுக்கதைகளையும் மற்ற விதமான களியாட்டிகளையும் சபையிலே புகுத்தி விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொண்டாடுவது பெருசு, அது தவறு இல்லை. ஆனால் வந்தவருடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமலே கொண்டாடுகிறார்களே, அதுதான் வேதனைக்குரியது. அருமையானவர்களே, விசேஷமாக நம்மை பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார்.
இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த பிரகாசம் ஒளித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும், அந்த ஒளியை பின்பற்ற வேண்டும், அந்த ஒளி நமக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர் பிறக்கும்போது வானத்திலே நட்சத்திரம் தோன்றினது. ஆனால் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விதமாக இங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்களையும் ஸ்டார்களையும் தொங்கும்படியாக அவ்விதமாக திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக கடந்து விட்டது. இயேசு இந்த உலகத்தில் தன்னை பச்சை மரமாக நம்மை பாவித்து, பச்சை மரமாகி எனக்கு இந்த பாடென்றால் பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன பாடுகள் உண்டோ என்று சொல்லி அவர் சிலுவை மரத்தில் நமக்காக தன்னுடைய இன்னுயிரை அவ்விதமாக கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் திருச்சபையோ நமக்கு என்ன செய்துவிட்டது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுனுடைய பிறப்பினாலே நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்க வேண்டும், அதை அலங்கரிக்க வேண்டும் என்ற போதனையை நமக்கு கொடுத்து விட்டது. இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். ஆனால் திருச்சபையானது சாண்டா கிளாஸ் தாத்தா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து அவ்விதமாக சில பொருள்களை மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்படியாக அதை அப்படியாக மாற்றிவிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து பிறந்தபோது சாஸ்திரிகள் வந்து அவ்விதமாக அவருக்கு உச்சிதமான பொருள்களை காணிக்கையாக படைத்து சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களியாட்டங்களும் குடிகளும் ஆட்டங்களும் பாட்டங்களும் கொண்டாட்டங்களும் ரெஸ்டாரண்ட்டுகளில் இன்னும் எத்தனை விதமான ஆடல் பாடல் உடை இப்படிப்பட்ட ஒரு களியாட்டங்களை திருச்சபையிலே உள்ளே புகுந்து விட்டது. ஆகவே அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் தேவனுடைய வேதனை. இந்த அருமையான நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இயேசு அவர் தற்காலிகமாய் பிறக்கவில்லை. இது சரித்திர சம்பவம் என்று நமக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வளர்ந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் எங்கே பிறப்பார், அவர் பிறக்கும்போது என்ன நடக்கும், யாரிடத்தில் பிறப்பார், எப்படி என்றெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலமாக முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அருமையான கட்டு கதைகள் அல்ல, மனுஷனுடைய கற்பனை காவியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் நிலத்தில் பிறந்தவராக இந்த உலகத்தில் வந்தார். தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவ்விதமாக நிறைவேற்றி முடிக்கும்படியாக இந்த உலகத்தில் அவர் வந்தார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனுடைய தலையை நசுக்கி மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் அவர் வந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அதிலே ஒரே ஒரு தீர்க்கதரிசி, முதலாவது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனம். யாராயிலும் சொல்ல முடியுமா? ஆதியாகமம் புஸ்தகத்தில் முதலாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் வந்து பிசாசனுடைய தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய். உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் எப்பொழுதும் என்ன உண்டாகும்? பகை உண்டாக்கும். அவர் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் வந்து அவிதமாக உன் தலையை அவிதமாக நசுக்குவார். சிலுவையிலே பிசாசானவனுடைய தலையை அவர் நசுக்கி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி
ஆகவே முதல் தீர்க்க தரிசனம். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் அவர் எதற்காக வந்தார்? நாம் கொண்டாடி குதூகலமாய் இருப்பதற்காக அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுக்க முடியாத இந்த உலகத்தில் வந்தார். இதை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம அதை சொல்வது கிடையாது, யாருக்கு அது சொல்ல போகிறதில்லை. இதற்குத்தான் அவர் இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வேறுபட்ட செய்தியை ஆவியானவரால் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த செய்தியை உங்கள் மத்தியில் அவ்விதமாக பேசும்படியாக ஆவியானவரால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காக பிரசங்க வசனமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யாராயிலும் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் மாயிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக அவர் துக்கம் நிறைந்தவருமாக இருந்தார். வாசிமா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஐயா, ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுத்து எங்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அனுப்பினா நல்லது தானே, இதற்குத்தானே நாங்கள் ஆசையோடு காத்து வந்திருக்கிறோம் என்று நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக மாத்திரம்தான் என்று அதை மட்டும்தான் பிடித்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? நம்மை ஆசீர்வதிக்கத்தான் வந்தார். நீ எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும் என்பதைத்தான் இந்த டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டிங்கிற செய்தி. அதைத்தான் இன்றைக்கு மக்கள் மிகவும் ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் அதை பேசுகிற ஊழியக்காரர்களைத்தான் சுமக்கிறவர்களாகவும் அவிதமாக உயர்த்துகிறவர்களாகவும் அவர்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் கூட்டம் ஓடுது. பல லட்சம் ஷேர்களை போடப்பட்டு அவிதமாக இன்றைக்கு ஒரு இடத்துல பெரிய ஆராதனை நடக்கிறது. காரணம், இயேசு நம்மை ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் பிறந்தார். உண்மைதான். ஏற்கனவே தேவன் நம்மை சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டுத்தான் நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே விசேஷமாக இந்த நாளிலே விசேஷமாக அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், அவ்விதமாக அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அணிவிக்கிறவருமாக இருந்தார். அவருடைய முகத்தை விட்டு அவ்விதமாக நாம் அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம் என்று இவ்விதமாக ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனம் எப்படி நிறைவேறினது என்று சொல்லப்படும் போது இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, பரிசுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 58வது வசனத்தை யாராவது வாசிங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 58வது வசனம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கொடுக்க முடியாத இந்த செய்தி என்று ஏற்கனவே போன வாரத்தில் இந்த செய்தியை குறித்து தலைப்பை குறித்து அவ்விதமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்த நாட்களில் ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி வருகிறான். ஆண்டவரை பின்பற்றி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அதுக்கு முன்னால் உள்ள வசனம், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன்? உம்மை பின்பற்றி வருவேங்கிறான். அந்த வசனம் வாசிங்க. ஆண்டவரே, அவர் வழியிலே போகும்போது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும்
நாம் உம்மை பின்பற்றி வருவேன் என்று ஒரு மனுஷன் கேட்குறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நரிகளுக்கு என்னப்பா என்ன பின்பற்றி வரணும்னு சொல்லி அவ்விதமாக என்னை எங்கே போனாலும் உம்ம கூடயே இருப்பேன், உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்கிறீரு. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேங்கிறது தெரியுமே. நானே ஒரு பிளாட்ஃபார்ம் கேஸாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணிக்கொண்டு அவர் சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாகி எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். எனக்கே தலை சாய்ப்பதற்கு இடமில்லாமல் இருக்கும்போது எப்பா நீ என்னை பின்பற்றி வருகிறதுனால நீ என்ன நன்மை என்னிடத்தில் நீ எதிர்பார்க்க முடியும்? நீ என்ன நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? உனக்கு என்ன நான் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்க முடியும் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு வசனம் இங்கே எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. மார்க் சாப்டர் 4:38. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். இருக்கட்டும். இப்போ இந்த வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனாகி எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவரே சொல்லுகிறாரு. ஆண்டவர் அவரை பற்றி சொல்லும் பொழுது, சீசர்கள் அவ்விதமாக படகிலே போய்கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியில் தலை சாய்த்து நித்திரையாயிருந்தார், தலையணை வைத்து தலை சாய்த்து நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வசனங்களும் முன்னுக்கு பின்னுமாக முரண்பாடாக நமக்கு தெரிகிறது அல்லவா? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் கப்பலின் பின்னணியிலே தலையணை வைத்து அவர் அவ்விதமாக நித்திரையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு கொஞ்சம் விளங்காத புதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனம் எழுத்தின்படி நமக்கு அர்த்தம் உள்ளதாகவும் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் அதில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை யார் கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால் மாம்சத்துக்குரியவர்கள் அதை கண்டுகொள்ள முடியாது. தேவனும் அதான் ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவைகளை அவ்விதமாக கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 1 கொரிந்தியர் நாங்களோ மனுஷனுடைய ஆவியை பெறாமல் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே தேவனுடைய காரியங்களை மனுஷனுடைய விதமாய் நாங்கள் போதிக்காமல் ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் போதிக்கிறோம். அதை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி பேதுரு அவ்விதமாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவ்விதமாக சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் தலை சாய்ப்பதற்கு அவருக்கு இடம் இருந்ததா? சொல்லுங்க. தலை சாய்க்க இடம் இருந்ததா? இருந்தது. கப்பர்நகூம் வீட்டிலே அவர் போய் தங்கினார் என்று பார்க்கிறோம். பெத்தானியா கிராமத்தில் மரியாளுடைய வீட்டிலே தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் உண்டு. ஆனால் அருமையானவர்களை, இந்த தலை சாய்க்கு எனக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்ட வசனம் எப்பொழுது சொல்லுகிறார்? எது அர்த்தத்தை சொல்றாருன்னா, அவர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவர் தேவ குமாரனாய் இருந்தபோது இவ்விதமாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இருக்கிறது. யாராலும் வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் எப்படி கப்பலின் அடித்தளத்தில் பின்னணியிலே தலையணை வைத்து அவர் அயர்ந்த நித்திரையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. இது என்னன்னா பழைய அதாயிலும் அவர்
தேவகுமாரனாக இருந்த நாட்களில் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிருங்க. அவர் தேவனுடைய சமூகத்தில் தேவகுமாரனாக இருந்த, தேவனுக்கு ரூபமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர், அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர், சகலவற்றையும் உண்டாக்கின அந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? இஸ்ரவேலை காக்கிறவராக இருந்தார். ஆகவே அவர் உறங்கினதும் இல்லை, தூங்கினதும் இல்லை. ஏன் இஸ்ரவேலை காக்குவதற்காக அவர் உறங்கினதும் இல்லை, தூங்கினதும் இல்லைன்னா, அவரால் சபிக்கப்பட்ட சாபக்கேடான சத்துருவாகிய லூசிபர் பூமியிலே தள்ளப்பட்டு, வானத்தில் தள்ளப்பட்டு, அவனோடு கூட 1/3 தேவதூதர்களும் தள்ளப்பட்டபடினாலே அந்த சத்துருவாகிய பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளையும் மனுஷர்களையும் அழிக்கிறவர்களாகவும், அங்கே அவர்களுக்கு சோதனைகளை உண்டாக்குறவர்களாகவும், உபத்திரங்களை உண்டாக்குறவர்களாகவும், பலவிதமான தீமைகளை செய்கிறவராக இருந்தபடினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக அவர் உறங்கினதும் இல்லை, தூங்கினதும் இல்லை, அவர் விழிப்பாக இருந்தார். இதுதான் அதனுடைய அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்த அவர் மனுஷகுமாரர்களாகிய நம்மை ரட்சிக்க முடியாக, மனிதர்களாகிய நம்மை ரட்சிக்க முடியாக, அவர் மாம்சத்தில் மனுஷகுமாரனாக அவர் இறங்கி வந்து மனுஷனாக இந்த பூமியிலே அவர் பிறந்து வளர்ந்ததுனால மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனமும் அவருக்கு இருந்தது. அதை அவர் அனுபவித்தார். நமக்கு எவ்வளவு சோர்வுகள் இருக்கிறதோ அதுபோல அவருக்கும் சோர்வுகள் இருந்தது. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? இளைப்பாறினார். படுக்கை அவர் அவ்விதமாக கடலின் அடித்தளத்தில் தூங்கினார். சோர்வாய் இருந்தார் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மனுஷனுக்கு பசி எடுக்கிறது போல அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக அவதரித்ததுனால மனுஷனுக்கு ஏற்பட்ட பசி அவருக்கு இருந்தது. ஆகவே தான் அவர் என்ன செய்தார்? அத்தி மரத்தை பார்த்து ஏதாயினும் ஒரு பழங்கள் கிடைக்குமா என்று மரத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்தாலும் மனுஷகுமாரனுக்கு இருக்கிற சில சுவாபங்கள் அவருக்கு இருந்தது. பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, சோர்வு இருந்தது, அருமையானவர்களே துக்கம் இருந்தது, பாடுகள் இருந்தது, எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். ஆனால் அருமையான அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் மனுஷகுமாராக இருந்தாலும் அவரை அணுகாமல் இருந்தது. அவரை அணுக விடாது, அவர் பாவமற்ற பரிசுத்தராக, அந்த பரிசுத்தத்தை அவர் என்றைக்குமே அந்த தேவகுமாரனாகி இருந்த அந்த ஸ்தானத்தில் இருந்த அந்த பரிசுத்தம் மனுஷகுமாரனாகி இருந்த நாட்களிலும் அவருக்கு இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை விட்டு அவர் ஒரு இமைப்பொழுது கூட விலகவே இல்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கு அதாயிலும் அவர் மனுஷகுமாரனாக இருந்த நாட்களில் அவர் இஸ்ரவேலை காக்கும்படியாக தூங்கினதும் இல்லை, அவர் உறங்கினதும் இல்லை, விழிப்பாக இருந்தார். ஏனென்றால் யோபின் புஸ்தகத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவதூதர்கள் வந்து நிற்கும்போது பிசாசானவனும் வந்து நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கும்போது நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறேன் என்று சொல்கிறான். அவை எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு பூமியில சுற்றி வருகிறபடினாலே தம்முடைய ஜனங்களை காக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? உறங்கினதும் இல்லை, தூங்கினதும் இல்லை, விழிப்பாக இருந்தார். ஆகவே யோபையும் யோவனுடைய வீட்டையும் அவனுடைய எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ அருமையான இவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில மாம்சத்தில் இயேசு என்ற நாமத்தில் பிறந்ததுனால இன்றைக்கு அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பகல் முழுவதும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து விட்டு இரவில் எந்த ஒரு சோர்வு ஏற்பட்டதுனாலே அவர் கப்பலின் பின்னணியிலே தலையணை வைத்து இறந்து தூங்கினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம பார்ப்போம், அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார் பாருங்க. ஒரு மனுஷன் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன உதாரணம் சொல்றார்? அதற்கு நரிகளுக்கு குழிகள் உண்டு,
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படிங்கிறார். ஆனால் கப்பலின் அடித்தளத்தில் பின்னணையில் அவர் தலையணை வைத்து அயர்ந்து நித்திர தலை சாய்த்தார் என்று இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடமில்லைங்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குழிகள் அதாவது நரிகள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அதை தங்க வேண்டும், எதிரிகளிடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், மற்ற எந்த விதமான சூழலில் இருந்து தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்குன்னு ஒரு வலை, எலி வலையாக இருந்தாலும் அது தனி வலையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் அது வாழ்வதற்கு, அது தங்கிக் கொள்வதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு, தன்னுடைய எதிரிகளை இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நரி என்ன செய்கிறது, ஒரு குழியை என்ன செய்கிறது, தோண்டி அவ்விதமாக அழகாக தோண்டி அதிலே போய் என்ன செய்கிறது, தங்கிக் கொள்கிறது. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாம் உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே வாசிங்க, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், என் திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதேங்கிறார். நரிகளில் 2 வகையான நரிகள் உண்டு. ஒன்று குழி நரி, இன்னொன்று சிறு நரி. அருமையானவர்களை, குழி நரிகள் சிறு நரிகளுக்கும் ரொம்ப பிரியமாக சாப்பிடக்கூடிய உணவு திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடியது. அருமையானவர்களே, அதாவது சிறு நரிகள் வந்து என்ன செய்யும், திராட்சை தோட்டத்தில் அவ்விதமாக கொடியெல்லாம் போட்டு மேலாம் பந்தல் போட்டு திராட்சை செடி அவ்வளவாக படர்ந்து நல்ல பூ பூத்து நல்ல காயும் பழமாக பூமாக இருக்கிற நேரத்தில் சிறு நரிகள் வந்து என்ன செய்யும் தெரியுமா, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த கிளைகளை, அந்த இலை, அந்த கொடிகளை பிடிச்சு இழுத்து 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 போது அருமையான கர்த்தருடைய அந்த பூவும் பிஞ்சும் கூட அப்படியே செய்து விடும், விழுந்து விடும், திராட்சை தோட்டத்தினுடைய பலனை கெடுத்து விடும். ஆகவே எப்பொழுது திராட்சை தோட்டத்தினுடைய அந்த செடியானது பூ பூக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதோ இரவும் பகலுமாக ஒரு ட்ரம்மை வைத்து கொண்டு சுற்றி வர இருந்து கொண்டு அல்லது ஒரு பறனை கட்டி அடிப்பார்கள். அந்த சத்தம் கேட்டதும் சிறு நரி ஓடிவிடும். ஆனால் இன்னொரு நரி இருக்குது, அந்த நரி குழி நரி. இந்த குழி நரி வேற எங்கேயுமே பறிக்காது. அந்த திராட்சை செடியினுடைய மூட்டு அது வேறு அதுக்கிலேயே தோண்டி அதை அடிக்கும் போது மனுஷனுடைய நடமாட்டம் வரும் பொழுது அது என்ன செய்யும், அது உள்ளே போய் என்ன செய்துவிடும், தங்கிவிடும். எதற்காக அது வந்து அந்த சிறுநரி அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த மூட்டில் கீழே தோண்டி வருகிறதுனா, திராட்சை தோட்டம் நல்ல கனி கொடுக்கணும்னா, நல்ல மகசூல் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன உரம் போடுவாங்கன்னு சொன்னால், நல்ல காஞ்ச கருவாடுகள், மீன்கள், செதில்கள், மாமிசத்தினுடைய துண்டுகள், எலும்புகள், இவைகளைத்தான் உரமாக தோண்டி மேலே என்ன செய்வாங்க, மண்ணை போட்டு அவிதம் மூடி அது நல்ல பூவும் கிளையும் கொத்தும் கொதுமாய் பழம் கிடைக்கும். ஆனால் அந்த குழிநரிகளுக்கு அந்த எலும்பு துண்டுகளை சாப்பிடுவதற்கு தான் அதுக்கு ஆசையாக இருக்கும், அந்த கருவாட்டு துண்டுகளை சாப்பிட்றதுக்கு அது ஆசையாக இருக்கும். ஆகவே அது என்ன செய்யணுமா, அந்த திராட்சை செடியினுடைய அந்த வேர்லேயே குழி தோண்டி அங்கே உள்ளே போய் இருந்து கொள்ளும். அவை இரண்டும் தன்னை வாசம் பண்ணுவதற்கு இந்த குழி நரி தனக்காக ஒரு எண்ணத்தை உண்டாக்குது, எதிரிகளிடந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காகவும் தன்னை பாதுகாப்பாக நம்ம இருந்து கொள்வதற்கும் அதுவே என்ன செய்கிறது, ஒரு குழியை தோண்டி அதிலே பாதுகாப்பாக இருந்து கொள்கிறது. சிறு நரிகளும் வெளியே போய் தனக்கென்று ஒரு குழியை அது தோண்டி அந்த குழியிலே போய் அது என்ன செய்கிறது, தன்னை பாதுகாப்பாக அது என்ன செய்து விடுகிறது, தங்கி விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த குழிகள் அந்த நரிகள் தங்குவதற்கு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இடத்தை குழியை வாசம் பண்ணுவதற்கு நரிக்கு அந்த இடத்தை அதிகமாக கொடுக்கிறது.
கொடுக்கிறது, இடம் கொடுக்கிறது. இந்த குழியில் நீ தான் அதை உண்டாக்கின, ஆகவே இந்த குழியில் நீ எந்த வரக்கூடாது, உன்னை தங்க விட மாட்டேன்னு அந்த குழி என்ன செய்யாது, தன்னை மூடிக்கொள்ளாது, வெளியே அனுப்பாது. அந்த குழியை உண்டாக்கின அந்த நரி அங்கே வந்து வாசம் பண்ணுவதற்கு அந்த குழி இடம் கொடுக்கிறது. நல்லா காமிச்சிங்க, இடம் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நரிகளுடைய வாழ்க்கை வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தான், அதுக்கு மேலே அது 60 நாளைக்குள்ளாக அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஆகிருமா நரி. அது மட்டுமல்ல, எல்லா மாம்சத்தை காட்டிலும், எல்லா மிருகத்தினுடைய மாம்சத்தை காட்டிலும் நரியினுடைய மாம்சம்தான் மிக மிக டேஸ்டாக இருக்குமா. ஆகவே தான் நரிக்குறவர்கள் எல்லா மிருகத்தை காட்டிலும் இந்த நரியை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு பேர் நரிக்குறவர்கள் என்கிற பேர் வந்துச்சு. நல்லா கவனிச்சிங்க. அப்பேற்பட்ட நரியை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த நேரத்திலும் நரிக்குறவர்கள் வருவார்களே, கண்ணிகளை வைத்து விடுவார்களோ அல்லது துப்பாக்கி வச்சு சுட்டு நம்மை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி தனக்கென்று ஒரு குழியை ஆரம்பித்து தயார் பண்ணி பிரயாசப்பட்டு அந்த குழியிலே செய்து விடுகிறது. அது வந்து அங்கே தங்குவதற்கு வருகிறது, அந்த குழியும் அது தங்குவதற்கு இடம் கொடுக்கிறது. அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டுங்கிறார். ஆகாயத்து பறவைகள் ஆகிய எல்லா பறவைகளும் தாங்கள் வாசம் பண்ணுவதற்காக அது என்ன செய்கிறது, தகுந்த ஒரு இடத்தை அல்லது ஒரு மரத்தை அது என்ன செய்கிறது, தெரிந்தெடுக்கிறது. அது தெரிந்தெடுத்து அந்த மரத்தினுடைய கிளைகளிலே ஒரு இடத்தை நன்றாக தெரிந்தெடுத்து பல இடங்களுக்கு அது சென்று தன்னுடைய அழகினாலே அறிவிதமாக இரும்பு கம்பிகளையோ அல்லது முள்ளுகளையோ மற்றவைகளை கொண்டு வந்து அது என்ன செய்கிறது, ஒரு அழகான ஒரு கூட்டை கட்டுகிறது. கரடு முரடான கொம்புகளையும் அந்த இதை வைத்து கட்டினாலும் அந்த குஞ்சுகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கு அது வாசம் பண்ணுவதற்கு அதற்கு மேலே ஒரு பஞ்சாக இருக்கக்கூடிய மெதுவான மற்றவைகளின் இலையோ மற்றவைகளை தலைகளை கொண்டு வந்து அழகாக கட்டி அந்த கூடுகளில் அது என்ன செய்து விடுகிறது, தங்குகிறது, இளைப்பாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பறவைகள் எதற்காக ஒரு கூடுகளை கட்டுகிறதோ அந்த கட்டின அந்த நோக்கத்தை அது வாழ்வதற்காக, அது பாதுகாப்பாக இருப்பதற்காக, எதிரிகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக அது உண்டு பண்ணுகிற அந்த கூட்டில் போய் அது உள்ளே உட்கார்ந்து அது என்ன செய்கிறது, அதை அனுபவிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமாக ஒரு கூடு போயிட்டுன்னு சொன்னால், வேறு இன்றைக்கி மனுஷனுக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்கன்னா இன்னொரு வாடகை வீட்டுக்கு நம்ம போய்க்கிடுவோம். ஆனால் ஆகாயத்து பறவைகள் எங்கே ஒரு கூடு வந்து வேறு எங்கே போய் வாடகைக்கு எங்கே போய் கூடுகள் பார்க்க முடியும். அதனால் அவங்களே கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து கூட்டை கட்டி அழகாக கட்டி அந்த கூட்டை என்ன நோக்கத்துக்காக உண்டு பண்ணுச்சோ அதிலே போய் வாசம் பண்ணுவதற்கு அந்த கூடு இடம் கொடுக்கிறது. அந்த கூடானது என்னிடத்தில் வந்து வாசம் பண்ணாத, எங்கிட்ட நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று அந்த கூடு அவிதமாக சொல்லாது. அந்த பறவையை, அந்த காட்டு பறவைகளை அவிதமாக புறக்கணிக்காது, தள்ளாது. அது அந்த அந்த பறவைகள் உண்டு பண்ணின அந்த கூட்டிலே வந்து வாசம் பண்ணுவதற்கு அது என்ன செய்கிறது, இடம் கொடுக்கிறது. இதுவும் அந்த கூட்டுக்குள் போய் தான் என்ன நோக்கத்திற்காக உண்டு பண்ணினோமோ அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் மனுஷனையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். மனுஷனையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். 100வது சங்கீதத்தில் 1வது வசனம் நமக்கு என்ன தெரிகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு சன்னிதானத்துக்கு முன்ன மாறுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினவர் யாரு? ஹலோ, நல்ல கவனிங்க. அவர் நம்மை உண்டாக்கினவர் அவர். ஆகவே அவர்தான் நம்மை உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் மனுஷனை
மண்ணினாலே உண்டாக்கினார் என்று தானே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மண்ணினால்தான் எடுத்து அவருடைய சாயலை உருவாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:7 தேவன் மனிதனை எதனால் உண்டாக்கினார்? மண்ணினால் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். 2வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 22 அவர் தாம் உண்டாக்கின மனுஷனாகிய ஆதாமினுடைய விலா எலும்பில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷை உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்குது. ஏவாள் என்று பெயரிட்டு அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். ஆகவே மனுஷையும் யார் தான் உண்டாக்குனது? கவனிங்க தயவு செய்து. நான் என்ன பாருங்க, இது விசேஷமாக ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஸ்டடி ஆண்டோட அங்கே நீங்கள் பார்க்கும்போது மனுஷையும் யார் தான் உண்டாக்கினார்? யார் தான் உண்டாக்கினார்மா சொல்லுங்க? தேவன் தான் உண்டாக்கினார். இன்னும் நாம் பார்க்கிற 43வது அதிகாரம் அந்த ஏசியா 43:1 இஸ்ரவேலே நீ கேள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் என்ன செய்யப்படுவதில்லை? மறைக்கப்படுவதில்லைங்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே நீ என் தாசன், உன்னை யார் உருவாக்கினது? நான் தான் உண்டாக்கினப்பா, நான் தான் உன்னை உருவாக்கினேங்கிறார். இன்னும் மத்தேயு 19:4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க? பைபிளையும் பாருங்க. உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆமாம். இன்னும் 1 தீமோத்தி 2:13 வாசிங்க. 1 தீமோத்தி 2:13. முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்ட. ஆகவே மனிதனையும் யார் தான் உண்டாக்கினார்? தேவன் தான் உண்டாக்கினார். இப்போ வாங்க பிரசங்கத்துக்கு. நரிகள் வாசம் பண்ணுவதற்கு குடியை உண்டாக்கினது யாரு? தேவதூதனா? நரிதான். ஆகாயத்து பறவைகள் வாசம் பண்ணுவதற்கு கூடுகளை உண்டாக்கினது யாரு? அந்த பறவைகள் தான். அவைகள் அந்த பறவையும் அந்த நரிகளும் தங்களுக்கு கூடையும் குழியும் உருவாக்குறதனுடைய நோக்கம் எதற்கு? ஹலோ, நல்ல கவனிங்க. எதற்கு? அது பத்திரமாக, பாதுகாப்பாக, வசதியாக அதில் இருந்து அனுபவிக்க முடியாக்க அவைகள் என்ன செய்ய உண்டாக்கினது. அவைகள் வாசம் பண்ணுவதற்கு அவைகள் கட்டின கூட்டில், அவைகள் கட்டின குழியில் அது என்ன செய்கிறது? அவைகள் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இடம் கொடுக்கிறது. ஆனால் மனுஷனையும் யார் தான் கர்த்தர் உண்டாக்கினாரு? மனுஷனையும் யார் உண்டாக்கினாரு? தேவன் தானே உண்டாக்கினாரு. ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவர் வாசம் பண்ணுவதற்கு அவ்விதமாக அவருக்கு இடம் கொடுக்கல. அவர் படைத்த அவருடைய அந்த மனுஷனாகி அவன் உள்ளத்தில் வாசம் பண்ணுவதற்கு, தங்குவதற்கு, தலசாய்ப்பதற்கு மனுஷன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. அவரை வெளியே அனுப்பிட்டாங்க, அவரை துரத்திட்டாங்க. வேற எதுக்கெல்லாமோ இடம் கொடுக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் மனுஷன் இடம் கொடுக்கிறான். எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறான். ஆனால் தன்னை உண்டாக்கின ஆண்டவர் வாசமனுக்கு தன்னுடைய இதயத்தை அவன் கொடுக்கல. ஆகினால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும்னு சொல்றியப்பா, என்னை பின்பற்றி வருகிறதுனால உனக்கு என்ன பராமரிப்பும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியும்? நான் என் பிள்ளைகளை, இந்த மனுஷர்களை நான் தான் உண்டாக்கினேன். ஆனால் நான் வாசம் உணர்வுக்கு நான் படைத்த என் மக்கள் எனக்கு இடம் கொடுக்கலையே. நரிகளுக்கு குடிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாகி எனக்கோ தலை சாய்க்க மனுஷனுடைய இருதயத்தை, எவனாவுடைய இருதயத்தை யாரும் திறந்து கொடுப்பான், உள்ளத்தை திறந்து கொடுப்பான்னு சொல்லி நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தரும் நான் வாசமனுக்கு
தயிரதே கதவை அடைச்சிட்டாங்க, என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, வெளியே துரத்திட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படித்தானே? இயேசுவை வெளியே புறங்க தள்ளிவிட்டு இன்றைக்கு வெளியரங்கமாக பகட்டுக்கு பெருமைக்கு மற்றவர்களுடைய பார்வைக்கு இன்றைக்கு உலகத்தினுடைய பண்டிகைகளை போல மனுஷனும் பண்டிகை கொண்டாடுறான். தங்களுடைய பண செல்வாக்கை காட்டுவதற்கு, தங்களுடைய செல்வ சீராக்கை காட்டுவதற்கு, தங்களுடைய ஸ்தாபனத்தினுடைய மேன்மையை பாராட்டுவதற்கு காட்டுவதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆடம்பரமாக அமிதமாக நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அவங்க இடம் கொடுத்தது உண்டா? ஆண்டவருக்கு இடம் கொடுத்தது உண்டா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களா? உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண அவருக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? இதுதான் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸுடைய செய்தி ஐயா. விசேஷமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் என்றைக்குமே அகதியாத்தானையா இருந்தார். அவர் என்றைக்குமே அகதி தான். அவர் பிறக்கும் போதும் அவர் அகதி தான். அவர் பிறக்கும் போதே அவருக்கு அகதியாத்தான் அவர் அகதி தான். எங்கெல்லாமோ பார்த்த குடியுரிமை பதிவெட்டில் பதிவேறும்படி ஆக்கே பெத்லெகேமுக்கு அவிதமாக்கு மரியாளும் யோசேப்பும் வரும் பொழுது அந்த நாட்களில் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனை உண்டாயிற்று. ஆகவே எங்கேயாயிலும் அவருக்கு இடம் கிடைக்கும் தங்குவதற்கு என்று சொல்லி ஒவ்வொரு வீடாக தட்டி கேட்டாங்க, ஒவ்வொரு இடமா பார்த்தாங்க, ஒரு இடத்திலும் கொடுக்கல. கடைசியாக யோசேப்புக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, நாமும் தாவீதினுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தானே, இந்த சத்திரம் ஒன்று இருக்குது, அந்த சத்திரம் தாவீதினுடைய சத்திரம் தானே, அது தாவீது குடியிருந்த வீடு தானே, நாமும் தாவீதினுடைய வம்சத்தை சேர்ந்தவளாக இருந்ததுனால அந்த சத்திரத்தில் நமக்கு இடம் கிடைத்தாலும் கிடைக்கலாம், போய் கதவை தட்டுவோமேன்னு சொல்லி வந்து கதவை தட்டுனாங்க. ஆனால் அந்த சத்திரத்துக்கு காரணம் இவருடைய தோற்றத்தை பார்த்து, இவங்களுடைய அங்கலாய்ப்பான சூழ்நிலையை பார்த்து, சத்திரம் ஃபுல், ஹவுஸ் ஃபுல், இடமில்லை என்று ஆண்டவராக இயேசுவை வெளியே தள்ளிவிட்டு சத்திரத்துக்காரனும் சத்திரத்தை அவிதமாக்க மூடிவிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தாங்க, கிடைக்கல, அவசரம் தாங்க முடியல, தாக்கி பிரசவ வேதனை, வேறு வழியே இல்லை. ஒரு இடத்துல கழுதைகளும் மாடுகளும் இவ்விதமாக கட்டியிருக்கிற ஒரு தொழுவத்துக்கு முன்னாடி அதனுடைய அந்த வைக்கோலோ மற்ற தானியங்களை போடக்கூடிய ஒரு முன்னாடி சின்ன ஒரு செட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய வெளியே ரோட், அதை வீட்டு உள்ளேயும் கூட இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல போய் கைத்தாங்களாக போய் யோசேப்பு தன்னுடைய அருமையான மனைவியை அங்கே பிரசவ குழந்தை பிறக்கிறது. அங்கேயும் அவருக்கு அகதி தான், அவர் பிறப்பிலே அகதி தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாசப்படி, பூமி அதனுடைய நிறைவு அவருக்குரியது தான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பிறப்பதற்கு இந்த உலகம் அவருக்கு இடம் கொடுக்கல, இந்த பூமி இடம் கொடுக்கல, ஒரு மனுஷனாயிலும் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கல, எந்த ஒரு சத்திரத்தாலும் கூட அவிதமாக இடம் கொடுக்கல. அவர் பிறப்பிலையும் அகதி தான். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சிறு வயதிலும் அகதிதானே, சிறு வயதிலையும் அகதிதான். அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, யாரால் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்கம்மா. அவர் சிறு வயதிலும் அகதிதான். அங்கே 23ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை, அதாவது மத்தேயு 2ஆம் அதிகாரம் அங்கே நாம் பார்க்கும்போது பிரதர் வாசிக்கதான் கரெக்ட். அதாங்கிலும் அவர் பிறந்தார். அவர் பிறந்து இருக்கிற நேரத்தில் கிழக்கத்திய வான சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள்,
வானத்திலே தோன்றின அந்த மகிமையான நட்சத்திரத்தை கண்டு பாதகனாகிய இயேசுவை அவர் உலகத்தின் இரட்சகர், அவர் ராஜா என்பதை கணித்து ஈரான் நாட்டை கிழக்கு நாடு இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு கிழக்க இருக்கக்கூடியது ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தானம், இந்தியா, இலங்கை, இப்படிப்பட்ட அருமையான கர்த்தர் ஓரியண்டல் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய கிழக்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் தான் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் மற்றவர்களையும் கணிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த வானத்திலே கண்ட நட்சத்திரத்தை கண்டு அதை கணித்து உண்மையாவே உலக இரட்சகர் பிறக்க வேண்டி, இல்லாட்ட மாபெரும் ஒரு மகான், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அரசன் பிறக்க வேண்டும் என்று கருதி அவரை பணிந்து கொள்வதற்கு என்ன செய்கிறார்கள்? அந்நாட்களில் பிளேன் கிடையாது, கப்பல் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, காரு கிடையாது, சைக்கிள் கிடையாது. ஓட்டங்களிலே உட்கார்ந்து கொண்டு அவருக்கு வெளியேறப்பட்ட உச்சிதமான பொருள்களை காணிக்கையாக கொண்டு வந்து 2 வருஷ காலமாக அவர்கள் பல தேசத்திலே இருந்து எல்லாம் கணித்து வந்தவர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி 2-3 பேராக வந்ததாக்கே நம்ம காடுகளில் போடப்பட்டிருக்குது. நம்ப வேண்டாம், ஒரு கூட்டமாக ஞானிகள் வந்தாங்க. அவங்க அந்த நட்சத்திரத்தின் உதவியோடு வந்து கடைசியாக எருசலேமுக்கு வருகிறார்கள். இதுவரை நட்சத்திரத்தின் உதவியை நாடி அதை வழிநடத்தினதை பின்பற்றி வந்தவர்கள் அந்த எருசலேம் நகருக்கு வந்ததும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிறக்கக்கூடிய இடம் ஒரு சாதாரண குடிசையாக இருக்காது, சாதாரண வீடாக இருக்காது, அது ஒரு அரசனுடைய அரண்மனையாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கும். அங்கேதான் அவர் பிறப்பார் என்று சொல்லி அவ்விதமாக அவர்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தேசாதிபதியாக்கிய ஏரோதனுடைய அரண்மனையில் போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்தோம் என்று சொல். இதை கேட்ட மாத்திரத்தில் ஏரோது கலங்குகிறான். இயேசுனுடைய பிறப்பு அவனுக்கு கலக்கத்தை உண்டாக்கிட்டியா? அவன் கலங்கிட்டான். எருசலேம் பட்டணமும் கலங்கிட்டியே. ஒரு மனுஷன் கோபப்பட்டுட்டான்னா அவன் கண்ணில், அவன் முகத்தில் தன்னுடைய கோப உணர்ச்சியை ஒருத்தன் கண்டுட்டான்னா அவனை பற்றி அவன் நெருங்கியவன் கண்டுபிடிச்சிருவான், இவன் கொலைகாரனாக மாறிடுவான்னு சொல்லி. நல்லா கவனிச்சுக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் முக பாவத்தை பார்த்து அவன் எப்பேற்பட்டவங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அவன் பேசுகிறத வச்சு அவன் எப்பேற்பட்டவங்கிறத சூது, வாது, கள்ளம், கபடம், அது இது கற்பனைன்னு சொல்லி எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கும். ஏறுவது கிட்ட அவன் தன்னை தவிர இன்னொருத்தர் ராஜாவா வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மனைவி கூட ஒருவேளை நம்மளை கொண்டுட்டு ராஜாத்தியா வந்துடுவான்னு சொல்லி தன் மனைவியே கொன்னவன் அவன் எப்பேற்பட்டவன். தன்னுடைய அண்ணனை கொண்டுட்டு அண்ணன் மனைவியை தன்னுடைய மனைவியாக சேர்த்தவன் அவன். தன்னுடைய 2 பிள்ளைகளும் கூட அவிதமாக நம்மளை கொண்டுட்டு ராஜாவா வந்துடுவாங்கன்னு சொல்லி தன் 2 பிள்ளைகளையும் கொலை செய்தவன் அவன் தான். ஆகவே அவனை பற்றி, அவன் கேரக்டரை பற்றி எல்லாரும் அறிவாங்க. ஆகவே அவன் கலங்கலாம். எருசலேம் பட்டணமும் கலங்குது. உடனே தந்திரமாக சொல்கிறான், அவன் ஒரு நரி, ஏரோத நரின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் சொல்கிறான், அப்படியா? உடனே எல்லாரையும் வரவழைக்கிறான். சோசியர்கள் அவிதமாக மந்திரிகளை வளர்ச்சி, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு வந்து இந்த ஞானிகள் வந்து கேட்குறாங்களே, அவர் எங்கே பிறந்திருப்பார் சொல்லி சீக்கிரம் எல்லாத்தையும் அறிஞ்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க விசாரித்து, மீகாளுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட யூதேயாவின் பெத்லகேமே, நீ இஸ்ரவேலருக்கு பிரபுகளுக்குள்ளே சிறியதல்ல, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உன்னிடத்திலிருந்து அவர் புறப்படுவார் என்று சொல்லப்பட்ட வசனம் இவ்விதமாக அவர் யூதேயாவினுடைய பெத்லகேம் மேல் அவர் பிறப்பார் என்ற ஆணித்தரமான வசனத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இஸ்ரேல் தேசத்தில் 2 பெத்லகேம் உண்டு, கலிலேயா தேசத்திலும் ஒரு பெத்லகேம் உண்டு. ஆகினால பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று அவங்க சொல்ல பைபிளை சொல்லல, குறிப்பாக சொல்ல யூதேயாவில் உள்ள பெத்லகேமே. உடனே ஏரோது சொல்கிறான், அப்படியா, நீங்கள் சீக்கிரமாய் போய் நீங்கள் பிள்ளையை பணிந்து கொண்டு திரும்ப வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் வந்து பிள்ளை என்ன செய்யணும், காணிக்கைகளை செலுத்தி பணிந்து கொள்ள வேண்டும் என்று சர்ப்ப ஆலோசனைக்காரன் அவ்விதமாக சொல்லி அனுப்புகிறான். அவங்கள வழி நடத்தின நட்சத்திரத்தை காணாமல், ஐயோ நான் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வழி நடத்தின நட்சத்திரம் மீண்டும் அவர்களுக்கு முன்பாக பிரகாசித்தது. அந்த நட்சத்திரத்தை கண்டு அவங்க சந்தோஷமாய் புறப்பட்டு போகும்போது அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டில் காட்டுது. அங்கே போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளையை பணிந்து அவ்விதமாக என்ன செஞ்சாங்க, தாங்கள் கொண்டு வந்த வெளியேறப்பட்ட பொருள்களை பொக்கிஷத்தை படைத்து அவ்விதமாக தொழுது கொண்டு அவங்க பழையபடி ஏறுவது இடத்துல வரும்போது கர்த்தர் அங்கே சொல்கிறாரு தேவதூதன்கிட்ட மூலமாக,
நீங்கள் அங்கே போகாதீங்க, ஏரோது என்ன செய்ய போகிறான், பிள்ளைய கொலை செய்ய போகிறான், நீங்கள் வேறு வழியாக போயிருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஞானிகள் வேறு வழியாக சாஸ்திரிகள் போயிட்டாங்க. இப்போ சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்த ஏரோது தன்னுடைய மந்திரி சபாக்கள் எல்லாரையும் வரவழைச்சி என்ன செய்கிறான் தெரியுமா, இப்போ இவங்க 2 வருஷமாக நடந்து வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த 2 வருஷத்துக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்யுங்க, கொலை செய்ய முடியாத கட்டளை பிறப்பிக்கிறான். யாரு யாரு ஏறு. பிஞ்சி பாலகர்கள் தங்களுடைய தாயினுடைய மடியிலே பால் பருகிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த துஷ்டனாக்கிய சேஷமாக்க சர்ப்பத்தின் ஆவியை கொண்ட ஏரோதனுடைய வாயிலிருந்து வந்த தந்திரமான வார்த்தை தான் 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் என்ன செய்யுங்க, கொலை பண்ணுங்கள், கொலை செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறான். ஆமாம், இதுவும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ரமாவிலே புலம்பலும் அழுகையும், வாசிங்களே, ராமாவிலே புலம்பலும் கேட்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராமாவிலே பெத்லெகேமிலே பாலகன் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதில் ராமாவிலே புலம்பல் ஏற்படுகிறது. பெத்லெகேமில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய தாய் அந்த பிள்ளைகள் வெட்டப்பட்டால் அந்த தாய்கள் புலம்புவார்கள். அந்த பிள்ளைகள் தாய்கள் புலம்பி அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ராமாவிலே புலம்புனா அந்த ராமா எங்கே இருக்கிறது, பைபிளை பார்க்கணும். உடனே பைபிளை பார்த்து பின்னால் இருக்கக்கூடிய பைபிளுடைய அட்டவணையை பார்க்கணும். எதற்காக பின்னால் இருந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு படம் பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜனங்களை முட்டாள்களாக மாற்றி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய புது நாகரிகமான ஊழியக்காரர்களும் திருச்சபையினுடைய தலைகளும் வேதத்தை ஆழமான செய்தியை கொடுத்து ஜனங்களை அவ்விதமாக வேத வசனத்தில் வளர்ச்சி அடைவதற்கு இல்லை. மிக மக்கள் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் அருவருக்கப்படத்தக்கதாக இருக்குது, சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் அருமையான கர்த்தருடைய பக்தர்கள் அவ்விதமாக பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை அர்ப்பணித்து தேவனை பாடினார்கள், அவரை உயர்த்தினார்கள். இன்றைக்கு ஆண்டவரை உயர்த்துகிற பாடல் இருக்குதா? தன்னையும் தங்கள் காரியங்களையும் தங்களுடைய ஊழியத்தையும் மற்ற காரியங்களை உயர்த்தக்கூடிய எல்லா சினிமா பாட்டு ராகங்களும் சினிமாவில் பாடுகிற மியூசிக் போடுகிற இவங்களை வச்சு இன்றைக்கு இசைகள் நன்றாக இருக்கணும், கருத்து இருக்கோ இல்லையோ இசைகள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி மக்கள் அந்த தாய் விரும்புகிறாங்க. எல்லாருடைய நானும் பார்க்குறேன், நானும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டேன், எல்லா இடமும் பார்த்துட்டேன். எல்லா பெண்களுடைய கைகளிலும் எல்லா செல்போன்லையும் இப்போ இருக்கக்கூடிய நாகரிகமான இந்த பாடல்கள் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதைத்தான் பாட சொல்கிறாங்க. அதுதான் மக்களாக இருக்கு. ஆனால் அந்த நாட்கள் வேதனாக சாஸ்திரியார் பாடினாரே, அந்நாட்டில் சிஸ்டர் சாரானா உரோஜி அருமையான பாடல்களை பாடினாங்களே, அந்நாட்களில் சிபிஎம் அருமையான ஆழமான பாடல்களை பாடினாங்களே, அந்நாட்களை வீதமாக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மெட்டாஸ் பெண்டிகாஸ்டல் கன்வென்ஷனில் நடக்கிற பாடல்கள் அவ்வளோ அருமையாக இருக்குமே. நடராஜு முதலியார் பாடுவார், என்ன கருத்தாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்களே, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அருமையிலே உன் முகமே என் தாயுமே, உன் முகத்தை பார்த்தேன், காலில் பார்த்தேன், கையை பார்த்தேன், என் அழகே உன் முகமே காலில். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் சினிமா. எனக்கு அருவருப்பாக இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் அதை ரசிக்கல. அருமையான அப்படின்னு பாடுறார். ஆதிபன் பிறந்தார், அமலாதிபன் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சாஸ்திரியார் பாடினார். என்ன இது வானும் பூமியோ பராபரன் மானிடரானாரோ, ஞானவான்களே நிதானவான்களே, ஞானவான்களே நிதானவான்களே, என்ன இது என்ன இது வானு பூமியோ பராபரன் மானிடன் ஆண்டாரோ.
எனக்கு உண்மையே தெரியலையே, இது வானமா இது பூமியா? மனுஷகுமார் இந்த பூமியில் வந்து தேவகுமாரன் பிறந்திருக்கிறாரே, இது வானமா பூமியோ எனக்கு தெரியலே, அவ்விதமாக மானிடர் ஆனாரோ என்று பாடுகிறார். அருமையானவர்கள், என்ன வரும் என் நாட்களில் சபைகள் இந்த நிலைமைக்கு ஆகிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதைத்தான் விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இனி உலகம் சபைகளுக்குள்ளே நுழைந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. விசுவாசத்தில் நடத்துகிற ஊழியக்காரர்களாம் ஓரம் கட்டப்பட்டு விடுவாங்க. மக்களும் விசுவாசிகளும் எங்கே விதமாக இருக்குது அங்கே தான் ஓடுவாங்க. ஆனாலும் முடிவு மட்டும் நிலைத்திருக்கிறவனே பாக்கியவன். அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு சத்தியத்துக்கு வருவோம். அவர் எங்கேயுமே அகதியாத்தான் இருந்தார். சிறு வயதிலும் அகதியாத்தான் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே மத்தேயு 2:23 அந்த குழந்தைய இவ்விதமாக இப்போ யோசேப்புகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு எங்கே போயிரு? நாசரேத்துக்கு போயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாசரேத்துக்கு இல்லை, எகிப்துக்கு போயிருங்கிறார். எகிப்துக்கு ஓடிரு அப்படிங்கிறார். பிறந்த எவ்வளோ நாட்கள் அந்த பிஞ்சு குழந்தை உள்ள அந்த குழந்தையும் தூக்கி கெட்டு அந்த பெற்ற தாய் அந்த இளம் பூ அந்த வயதில் அந்த வேதனையில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தான் தெரியும். அந்த பலவீனத்திலையும் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கரடு முரடான பாதைகளாம் கடந்து வனாந்தர திசையாகிய சீனாய் வனாந்தரத்தில் நடந்து ஆசியா கண்டத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டமாகிய எகிப்துக்கு அவர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் பயங்கரமான காற்றுகள் தான் சுருண்டு சுருண்டு சுற்றி சுற்றி சுழற்சி சுழற்சி அடிக்கும். அப்பொழுது மணல்கள் அப்படியாக என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே மேலே வந்து பறந்து மனிதர்கள் மேலே விழும், கண்ணில் விழும், காலில் விழும். என்ன கஷ்டத்தை யோசிப்பும் மரியமாலும் கூட அனுபவித்தாலும் கூட அந்த குழந்தையின் மேலே அந்த மணல்களாக வந்து கொட்டியிருக்குமே. அந்த சின்ன வயதிலும் கூட அவர் அகதியாகத்தான் அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். என்ன நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சொந்த வீட்டிலே ஆகிலும் அவர் அகதியாகத்தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்கள் இவருக்கு பின்னால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அவர் முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளை பெருமள அந்த இயேசு கிறிஸ்து முதற் பேரான குமாரன். அதற்கு அப்புறமாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் குழந்தைகள் பிறந்ததாக மக்கள் பேரெல்லாம் இருக்குது. அதில் ஒருத்தன் தான் யாக்கோபு, இயேசுனுடைய சீசராக வர்றான். அது வேண்டாம். இப்பொழுது நம்ம பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது எல்லாரும் இயேசுவால பெரிய பிரச்சனை. அப்படி வீட்டில் வந்து எல்லாரும் பலவிதமான காரியத்தை சொல்கிறாங்க. தேவாலயத்தை வந்து சுத்திகரிக்கிறான், அடிக்கிறான், சவுக்க கொண்டு வந்து அடிக்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளங்க, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளங்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான் வைக்கிறான் அப்படின்னு சொன்னதும் இந்த தொந்தரவு எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் எங்கேயாவது போய் செத்து தொலைட்டுன்னு சொல்லி அவங்க சகோதரர்களும் குடும்பம் நினைச்சாங்க. அதனால இப்போ பஸ்கா பண்டிகை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பிரபலமாக இருக்கக்கூடியவன் எவனும் பெரிய கூட்டம் வருகிற இடத்துல போய் அவ்விதமாக தன்னுடைய வித்தையை காமிக்கலாம் இல்லையா? நீ பண்டிகைக்கு போய் உன்னுடைய வித்தைகளை காமிச்சு பெரியவனாக மாறு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இகழ்ச்சியாக சொல்கிறாங்க. ஐயா, அவர் வீட்டில் கூட தங்குறதுக்கு அவருக்கு அகதியாகத்தான் இருந்தார். இந்த வசனத்தை வீட்டில் பெற வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அவ்விதமாக 5ஆம் வசனத்தில், சங்கீதம் 69:8 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கூட தன்னுடைய சொந்த வீட்டில் அவர் அகதியாகத்தான் இருந்தார். ஏங்க வந்து தங்குற போ, எங்கே ஆகிலும் உன்னால் எங்களுக்கு பிரச்சனை உண்டு, போ, தொலைஞ்சு போகும். சொந்த வீட்டிலும் அவர் அகதியாகத்தான் இருந்தார். இன்னும் அவர் சொந்த ஊர்லேயும் அகதியாகத்தான் இருந்தார்.
இயேசு கிறிஸ்து விதமாக தன்னுடைய தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் போய் அவ்விதமாக தேவ ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதை எடுத்து அவர் வாசிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அவ்விதமாக கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், மக்களுக்கு அனுக்கிரக வருஷத்தை அவ்விதமாக கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இன்றைய இந்த வார்த்தை நிறைவேறிட்டு, தீர்க்கதரிசனம் நிறைவேற்றின்னு சொல்லி புத்தகத்தை சுருட்டி வச்சுட்டு நிற்கிறார். எல்லாருடைய கண்கள் அவர் மேலே ஆச்சே பார்க்குது. இவன் தச்சனுடைய மகனாச்சே, இவனாருடைய மகனாச்சே, இவனுக்கு இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது என்றெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ தான் சொல்லலாம், தீர்க்கதரிசி எவனுக்கும் தன்னுடைய சொந்த ஊரில் மதிப்பில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை கூட்டிகிட்டு போய் நேராக கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செங்குத்தான மலையின் உச்சியில் ஏற்றி அங்கேருந்து அவரை கீழே என்ன செய்யினாங்க, கீழே தள்ளி அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய சொந்த ஊர்லேயும் அவர் அகதியாகத்தான் இருந்தார். இந்த உலகத்தையே அவரே தான் படைத்தார். ஆனால் அந்த உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதைத்தான் நம்ம வாசித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10-11. உலகம் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரால் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த உலகம் அவர் அறியலையா. அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யல, அவர் அகதிதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பஞ்சத்தால், பசியினால், சுனாமியினால், இயற்கை சேதங்களினால், ஜாதி கலவரங்களினால், பலவிதமான பிரச்சனைகளினால், அருமையானவர்களை கடன் தொல்லைகளினால் இடங்களை இழந்து எவ்விதமாக துரத்தப்பட்டு, தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு, அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, அகதிகளாக கிடைக்கிற அத்தனை மக்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாகவே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அகதியினுடைய அந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்தார். ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது நாம் கடந்து வருவோம். சேஷமாக நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாராகி எனக்கோ தலை சாய்க்கு இடமில்லைன்னாரே. இந்நாட்களில் நம்ம அவரை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில், ஆண்டவரே உலகம் உண்மை கண்டுகொள்ளலை, உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களை கண்டுகொள்ளலை, உங்கள் ஊரார் உங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆமாண்டவரே, கர்த்தாவே, சேஷமாக நீர் சிறு வயதில் இருந்து நேராக எல்லாவற்றிலும் நீர் அவிதமாக கைவிடப்பட்டவராக இருந்தீங்க. உமக்குன்னு ஒரு இடம் இல்லை ஆண்டவரே. பகல் முழுவதும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீங்க. இரவில் கச்சமனை தோட்டத்திலேயோ ஒலிவு மலையில் போய் அவிதமாக விழுந்து கிடந்து ஜெபித்தீங்க. உங்களுக்குன்னு ஒரு மாளிகை வீட்டையோ ஒரு இடத்தையோ ஒரு தோட்டத்தையோ எதுவுமே நீர் உண்டாக்கலை. ஆண்டவரே, எல்லாரும் உண்மை உதறி தள்ளுனாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நானும் கூட உண்மை அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோ, அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க முகரூபம் அவருக்கு இல்லை என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி, ஆண்டவரே நீர் இவ்விதமாக ஆண்டவரை எல்லாராலும் வெறுக்கப்பட்டீர், தள்ளப்பட்டீர். அவர்களைப் போல நானும் இந்த உண்மை நான் வெறுத்து தள்ள மாட்டேன் ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு மாளிகை நான் கட்டி பஞ்சுமத்தைகளை உண்டு பண்ணி உங்களை தங்க வைக்க மாட்டேன், அது நீர் பிரியப்படுவதில்லை. இந்த சின்ன உள்ளத்தில் நான் உண்டாக்கின இந்த மனுஷன், அந்த அந்த குருவிக்கு கட்டின கூடு அது வாசப்படுவதற்கு இடம் கொடுக்கிறது. நாட்டேன்னு சொல்லலை, நிறைய உண்டு பண்ணின குழிக்கு அதில் தங்குவதற்கு குழி இடம் கொடுக்குது. ஆண்டவர், என்ற உண்டாக்கின நீங்கள் தான் ஐயா. என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினது நீங்கள் தான் ஆண்டவரே. எதற்காக நீர் உருவாக்கினீர்? எனக்குள்ள வந்து வாசப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே ஆண்டவரே. நான் இதுவரை நான் உண்மை வெளியே தள்ளிட்டு
ஆண்டவரை எதற்கு இடம் கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாத இடத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து என் நேரத்தை வீண் பேச்சுகளுக்கும் டிவி நிகழ்ச்சிகளுக்கும் சேனல்கள் நிகழ்ச்சிகளுக்கும் வீடியோ டிவி விதமாக இன்டர்நெட் ஃபோன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் சினிமா காரியங்களுக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்கு முக்கியமான காரியங்களுக்கும் உலகப்பிரமான காரியங்களுக்கும் ஆண்டவரை புரளாசியான காரியங்களுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் விதண்டாவாதங்களுக்கும் பக்தி விருத்தி இல்லாத ஆண்டவரை அப்படிப்பட்ட பரியாசமான காரியங்களுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய துன்மார்க்கர்களுக்கும் நான் என் இருதயத்தை இடம் கொடுத்து என் இருதயத்தை விதமாக நிரப்பிவிட்டு எல்லா விதமான தீமைகளும் என்னிடத்தில் இருக்கிறதப்பா. இப்போ அவைகளை என்னால் வெளியே அனுப்ப முடியலப்பா. எல்லாம் வந்து பூந்துட்டப்பா. நான் ஒன்றுக்கு தான் இடம் கொடுத்தேன், ஒரே ஒரு பீடிக்கு தான் இடம் கொடுத்தேன். இப்போ சிகரெட்டுக்கு சுருட்டுக்கு சாராயத்துக்கு பீருக்கு ரம்முக்கு அது இது எல்லாமே வந்து நிரம்பிட்டப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது என்னால் எடுக்க முடியல. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், தவறு செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த கொலை வெறி வருது. புறங்குறக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் யாரையும் பார்த்தாலும் சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உங்களுடைய வேதத்தை வாசிக்க போது கெட்ட புஸ்தகங்களையும் அதை வாசிக்கத்தான் எனக்கு மனம் வருது. இதெல்லாம் எனக்குள்ள குடியிருந்துட்டப்பா. இதை ஒவ்வொன்றா நீக்கணும்னா என்னால் முடியல. நீங்கள் தான் அதை நீக்கி என்னை சுத்திகரிக்கணும்னு கேட்டு ஒப்பு கொடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை புறக்கணிச்சிடாதீங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நாட்களில் ஒரு கிராமத்திற்கு வருகிறார். அந்த கிராமத்தினுடைய பேர் சொல்லப்படலை, முடிக்க போகிறேன். கதரோனியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கதரோனியர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஊருக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அங்கே கதரோனியர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தில் மார்க்கலின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அந்த கதரோனியர் இயேசுவை தங்களுடைய எல்லைகளை விட்டு நீர் அப்புறம் போய்விடும் என்று அவரை என்ன செய்தார்கள்? ஆசிங்களே. கதரோனிய மக்கள் மட்டுமல்ல, அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள சகல மக்களும் எல்லாரும் பயமடைந்து, ஐயா எங்க இடத்தை விட்டு நீங்க போயிருங்க, இனி எங்க ஏரியாவுக்கு வந்துடாதீங்க, எங்களை விட்டு போயிருங்க ஆண்டவரே, எங்களை விட்டு போயிருங்க, எங்களை விட்டு போயிருங்க, எங்களுடைய எல்லைகளை விட்டே போயிருங்க, இந்த எல்லைக்கே வந்துடாதீங்கன்னு கேட்குறாங்க. எதற்காக? 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 அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன்? பிசாசு பிடிச்சவன். ஒரு பிசாசு, 2 பிசாசு, 3 பிசாசு, 4 பிசாசு, 5 பிசாசு இல்லை, 2000 பிசாசு பிடிச்சவன். ரோம பட்டாளத்தில் 2000 போர் வீரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு லேகியோன் என்று பேரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சேனைகளுக்கு இராணுவ தலைவனாக இருக்கக்கூடிய லேகியோன் என்ற 2000 பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன். அவன் கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவான், பற்களை கடித்துக் கொள்வான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டங்கள், சுடுகாடு. வர்றவங்க போறவங்க மேலே கல்லை கொண்டு எரியுவான். போய் பிடிச்சி அவங்கள கடிச்சு கோதருவான். பகலையும் இரவிலும் ஒன்று கூக்கலிடல், நாய் ஊழை எடுக்கிறது மாதிரி கூக்கலிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை அடக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பார்த்தாங்க. சங்கிலிகளினால கட்டி வச்சு பார்த்தாங்க. சங்கிலிகளே தெரித்துட்டு உடைச்சிட்டு போயிடுவான். அவன் ஊருக்கெல்லாம் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல திடகாத்திரமான வாலிபர்களையும்
மற்றவர்களையும் நைட்டில் ஊர் காவல் படையாக வைத்து காவல் பண்ணுவாங்களாம். பைபிள் அப்படித்தான் சொல்லி இருக்குது. அவங்கள அடக்க முடியல, எல்லாரும் பயம் நடுக்கம். ஒரு பிசாசு பிடிச்சாலே நம்மளால என்ன செய்ய முடியல, இருக்க முடியலையே. ஒரு பிசாசு ஒரு அம்மா கிட்ட இருந்தா அதனுடைய முகம், அந்த பார்வையெல்லாம் பாருங்களேன், அதை பேச்ச பாருங்களேன், அதே நம்மளால் தாங்க முடியலன்னா 2000 பிசாசுகள் இருந்தால் எப்படித்தான் நம்ம மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியுமா? அதுவும் பிசாசு பிடிச்சவன் கூக்கில் இட்டான்னா அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அடக்க முடியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த வழியாக வருகிறார், அவனை பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நசனாகிய இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கு என்ன, என் காலம் வருவதற்கு முன்னாடி ஏன் இங்கே வந்தீர் அப்படின்னு அவன் கதறான். ஆண்டவர் அவனை பார்த்து, அவனுக்குள்ளே இருக்கிற சுத்தாவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அவனுக்குள்ளே இருந்த 2000 பிசாசுகள் அவனை விட்டு என்ன செய்துட்டு ஓடி போயிட்டு. இது அந்த பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி தானே, அது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் தானே, அது அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மை தானே. இனி அவனுடைய கூக்கல் சத்தம் கேட்காம மக்கள் நிம்மதியாக தூங்குவாங்களே, அது அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை தானே. அவனை இரவும் பகலும் காவல் பண்ணுவாங்க. இப்போ அது மிச்சம் தானே, காவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அது அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு நிம்மதி தானே. இவ்வளவு நன்மை அவனை யாரும் அடக்க முடியாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை அவ்விதமாக அவன் வஸ்திரங்கள் கிழித்து நிர்வாணியாக எப்படியான இருந்த வஸ்திரம் தெரித்து அவ்விதமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமைதியாக என்ன செய்யலாம், ஆட்டுக்குட்டியை போல அமருகிறானே. இது அந்த ஜனங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை தானே. இப்பேற்பட்ட நன்மையை செய்த ஆண்டவராகிய இயேசுவை அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க சொல்லுங்கய்யா? எங்களுடைய எல்லையை விட்டு போய்விடும். இன்றைக்கு அப்படித்தானே ஐயா? எங்கெல்லாம் வேண்டாம் சிஸ்டர், உங்கள் வீட்டில் பைபிள் ஸ்டடி வைக்கலாம், எங்களுக்கு வேண்டாம். ஜெப கூட்டம் வைக்கலாமா, எங்களுக்கு வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உபாச ஜெபம் வைக்கணும், அது எங்களுக்கு வேண்டாம். சரி, உபாச ஜெபத்துக்கு வரீங்களா, அது எங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்படியா? எங்கள் ஆராதனைக்கு வாங்கினேன், அது முடிஞ்சா பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களுக்கு வேண்டாம். அப்போ என்னென்னா எங்களை வேறு ஏதாவது ஒரு விற்க வேணாம், அது எங்களுக்கு எந்த வேலை இது என்று சொல்லி இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம்? கதரோனியர்கள் அவரை புறக்கணிச்சது போல இன்னைக்கும் நாம் அவ்விதமாக இயேசுவை புறக்கணிக்கிறோம். லவோதிக்கேயா சபையினுடைய மக்களை பார்த்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு? இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனுக்குள் பிரவேசித்து நான் அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவார் என்று சொல்றார். லவோதிக்கேயா சபை, இந்த லவோதிக்கேயா சபை உலக பிரகாரமான சபையாக போச்சு, உலகத்துக்குரிய சபையாக போச்சு. இயேசுவை வெளியே அனுப்பிட்டு உலகத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ இயேசுநாதர் ஆனாலும் கூட அவங்க முழுவதும் உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க, என்னை புறக்கணிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் நாசமாக எந்த கேடு கெட்டு போனாலும் போ அப்படின்னு ஆண்டவர் அவிதமாக எண்ணினாரா? இல்லை. அவன் எப்படியாலும் மனம் திரும்பணுங்கிற எண்ணத்தில் இப்போ வாசற்படியில் நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாரு? கதவை தட்டுறார். ஐயா, எல்லாருடைய வீடுகளில் இன்றைக்கி இயேசுநாதர் ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் வச்சிருக்க மாதிரி பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி கதவை வீட்டு வெளியே நின்று கதவை தட்டுறது மாதிரி இவ்விதமாக என்ன செய்கிறாங்க? படம் வச்சுருக்காங்க. நல்லது தான், நான் தப்புன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான ஒரு மனுஷனை போல ஒரு வீட்டினுடைய வாசலை வந்து தட்டணும்னு அவசியம் இருக்கா? தட்டக்கூடிய ஒரு மனுஷனா? சொல்லுங்க. இப்போ சிபின் இருக்கான், ஜூனியர் ஜோசுவா, கரங்களை தட்டுங்க அவனுக்காக. ஆமாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு திறந்திருக்க தான் செய்து, லாக்கப் பண்ணலை. இவன் உள்ளே வரும்போது அம்மா அப்பா
பூஜா கதை தரன்னு கேட்பானா? தட்டுவானா? தட்டுவானா? தட்ட மாட்டாங்க. அது அவன் வீடு, அவனுக்கு உரிமை. அவன் உள்ள தாரான், எப்பவுமே என்ன செய்யலாம், வரலாம். என்னங்க யார் தட்டுவாங்க? வெளியாள் தான், அந்நியன் தான் என்ன செய்வான், கதவை தட்டுவான். ஆண்டவர் வந்து அவங்கள உருவாக்கினவர் அவர் தான், உண்டாக்கினவர் அவர் தான், ரட்சித்தவர் அவர் தான், அவருடைய சொந்த ஜனம். அவர் வந்து வெளியே நின்றுக்கிட்டு மனுஷனை போல கெஞ்சிக்கிட்டு கதவை தட்டணுமா? அவர் நினைச்சா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள கூட அவரால் போக முடியுமில்லவா? சீசர்களாக யூதர்களுக்கு பயந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை கொலை செய்ய, சீசர்களை கொலை செய்ய அவங்க திட்டமிடும் பொழுது இவர்கள் என்ன செஞ்சாங்க? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு வெளியே பூட்டு உள்ளே என்ன செஞ்சாங்க? சீசர்கள் இருந்தாங்களே, நான் வந்திருக்கிற கதவை திறங்குன்னு கேட்டாரா? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளேயே இயேசுனார் போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அப்பேற்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வருவதற்கு அவர் கதவை தட்டணுமா? கொஞ்சம் யோசிங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கதவை தட்டுகிறார். ஏன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா பவன் வந்து அவங்க அப்பா அம்மா சொல் கேட்டு நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக அவன் இருந்தான்னா எப்பவும் அந்த வீட்டு வாசலுக்குள்ள தாராளமாக உள்ள வரலாம், வெளியே போகலாம். எப்பவும் அவனுக்கு உரிமை இருக்கு. ஏண்டா வந்த, ஏண்டா போகிற அப்படின்னு அவன் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை, நீ எனக்கு அம்மாவும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை, என்னை என்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு துரோகம் செய்து வேறு விதமாக கொஞ்சி அவ்விதமாக தாறுமாறாக அலைஞ்சி ஒன்றுமே அப்பா அம்மாவும் கவனிக்காமல் அவங்களுக்கு உபத்திரத்தையும் வேதனையை உண்டாக்கி, கெட்ட பேரை உண்டாக்கி, வேதனை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நடந்து ஊரெல்லாம் நாரக்கூடிய அளவுக்கு அவனை சொல்லலை. அவன் தங்கங்க. அவன் யார்? அவன் தங்கம். யார் பாருங்க, நம்ம சபையினுடைய மூப்பனார் போவாசருடைய உண்மையும் உத்தமத்தை பார்த்து அதுபோல் என் பையனும் இருக்கணும்னு சொல்லி மூப்பனாரை ஒரு உதாரணமாக வச்சு அவருடைய பேரை வச்சுருக்காங்க, அவங்க அம்மா வச்சுருக்காங்கன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க அவன் தங்கம். இன்றைக்கி உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு பார்த்து நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்க தான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பயம். வந்த அவ்வளோதான்டா உன்னை எரிச்சு கொண்டு விடும் அப்படின்னு அப்பா சொல்லியிருப்பாரு. ஆகினால அம்மா என்ன செய்கிறது, வேறு வழியில் இப்போமாவது வருவானான்னு ஓரளவு ஆசையாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் உள்ளே வர்றதுக்கு அவனுக்கு மனம் இருக்காது. ஏன்? அவ்வளவு தீங்கு செஞ்சுட்டான், அவ்வளோ உபத்திரப்படுத்திட்டான் தாய் தப்பு. அதனால அவனை தைரியமாக அவன் வர முடியல. அதனால வெளியே நின்றுக்கிட்டு ஒரு அந்நியன் போல கதவை தட்டணும். அவன் தான் தட்டணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லவோதிக்கேய சபையினுடைய மக்கள், விசுவாசிகள் இயேசுவை வெளியே தள்ளிட்டாங்க. இயேசுவை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு கதவடைச்சிட்டாங்க. ஐயா, அது கதவடைச்ச அந்த வீட்டில் தான் வந்து திறக்க மாட்டாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய கதவை தான் ஆண்டவர் தட்டுறாங்க. ஆனால் அர்த்தம் புரியாமல் அந்த நாட்களை படத்தை போட்டு கதவை திறக்க முடியாது போட்டுட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பா அவர் உண்டாக்கின வீட்டில் அவர் வருவதற்கு நான் கதவை அடைக்கணுமா? அவர் வந்து கதவை தட்டணுமா? எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்குள்ள என்ன உண்டாக்கின, என்ன அப்பா அவருடைய சொத்து தான், அவருடைய வீடு தான், அவர் தான். எப்போனாலும் எங்கள் அப்பா வரலாமே. அப்பா நீங்கள் கதவை தட்டலாமா? உங்களுக்கு இல்லாத உரிமையா என்று நம்ம கேட்க மாட்டோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லவோதிக்கேய சபையினுடைய மக்கள் இயேசுவை வெளியே தள்ளிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு கதவை உடைச்சு பூட்டிக்கிட்டாங்க. ஆனால் இவரால் அவரை விட முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், இஸ்ரவேல் என்னை மறந்து கோவில்களை கட்டுகிறான், என்னை விட்டு விட்டு கோவில்களை கட்டுகிறான், என்னை விரட்டி விட்டு கோவில்களை கட்டுகிறான், என்னை தள்ளிவிட்டு கோவில்களை கட்டுகிறான். இயேசுவை வெளியே தள்ளிவிட்டு அசனத்துக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்கிறான். இயேசுவை வெளியே தள்ளிவிட்டு கோபுரங்களை கட்டுகிறான். இயேசுவை தள்ளிவிட்டு அவிதமாக சுவிசேஷ கூட்டங்களுக்கோ மிஷனரி ஊழியத்துக்கோ கோடிக்கணக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் பணங்களை கொடுக்கிறான். இயேசுவை இல்லாம நீ என்னத்தை கொடுத்தாலும் இயேசு அதில் பிரியப்படவே மாட்டார். முதலாவது உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கு. இந்த கிறிஸ்துமஸ்
உன்னிடத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? பின்பாக்கி ஒருவேளை நீங்கள் கதவை அடைச்சிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுடைய கதவை தான் தட்டாரு. ஏற்கனவே ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவரோடு வாசம் பண்ணுறவங்களுக்காக இந்த செய்தி இல்லை. அப்படி இருந்தால் இப்போ ஆண்டவருக்கு உங்கள் இடத்த கொடுப்பீங்களா? அவர் வாசம் பண்ணு அப்படி சொல்கிறார், நான் கதவை தட்டுகிறேன், இவ்விதமாக என் சத்தத்தை கேட்டு அவ்விதமாக கதவை திறந்தா நான் உள்ளே என்ன செய்வேன்? வந்து பிரவேசித்து உன்னோடு கூட சேர்ந்து என்ன செய்வேன்? நான் போஜனம் பண்ணுவேன், நீ என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேங்கிறாரு. அப்பா, என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம்! உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் கர்த்தர் உன் வீட்டுக்கு வந்து உன் பக்கத்தில் உட்கார்ந்து உன் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து உன்னோடு கூட சேர்ந்து சாப்பிட்றாருன்னு சொன்னா நீ பெற்ற பாக்கியம் என்ன ஒரு பாக்கியம்! என் நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இறைத்து ஒப்பு கொடுப்போமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்கட்டும். உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் இயேசு உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு நாளாக இருக்கட்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் உண்டு. தன்னுடைய வீட்டில் சகேயு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரோடு நடந்தான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். ஆண்டவர் வீட்டுக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காக வந்த உலகத்தில் வந்தார். மனுஷன் கட்டின வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காகவா வந்தார்? ரட்சிப்பு யாருக்கு? மனுஷனுக்கு தானே. ஆண்டவர் எதை இழந்தாரு? அவிதமாக மனுஷனைத்தானே இழந்தாரு. அந்த இழந்து போனதை ரட்சிக்கவும் அதுக்காகத்தானே உலகத்தில் வந்தார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுடைய ஆத்ம, அவன் இருதயமாகிய ஆத்ம, அந்த ரட்சிப்புக்காகத்தான் அவன் அதை பெற்றான். இயேசுவோடு நடக்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? வேண்டாதவளை உதறி தள்ளிடுவான், நாளத்தனையாக கொடுக்கிறேன்னு சொல்லி தள்ளிடுவான். நீ இயேசுவோடு கூட நடக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இயேசுவோடு நடக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவோடு நடக்காதவன், இடம் கொடுக்காதவன் இயேசுவுக்கு பிரியமானவனாக அவன் சாட்சியாக வாழவும் முடியாது. இந்த நாளில் அந்த ரட்சிப்பை அவன் மூலமாய் இந்த குடும்பம் பெற்றது. நீங்கள் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அற்பமா